ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, இவங்க வாய்ஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்பா அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல, ஸோ யாருன்னா? இல்லை, எனக்கு எல்லா ஆக்டருமே ஃபேவரட் தான். ஏன்னா அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க ஒன்று வாழ்ந்துட்டு போயிடுறாங்கல்ல. எனக்கு வந்து எம்.ஆர். ராதா அவர்கள் ரொமான்டிக்கா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது ஐடியா இருந்தது. 2 விதமா பண்ணியிருப்பாரு. ஒன்று காந்தா கிட்ட பண்ணியிருப்பாரு, இன்னொரு அவங்க ஒய்ஃப் கிட்ட பண்ணியிருப்பாரு. என்ன தலை குளிச்சிய என்ன ஷாம்பு போட்டுன்னு வாசனை இது வரைக்கும் அடிக்குது. கையில என்ன மணி போடுறீங்க? எல்லாம் என் மணி தான். இந்த மணியா மாட்டின்னு இருக்கிறா. ரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட எந்த மூவி டீம் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன் ஃபேக்டரான மூவி டீம்னு சொல்லலாம். இவங்கள சொட்ட சொட்ட நனையுது மூவி டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களோட பெரிய ஃபேன். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நானும் ஸ்கூல் படிக்கிறதுல நீ ஸ்கூல் மட்டும் தானே படிச்சிருக்கீங்க? MSc மேத்தமெட்டிக்ஸ் கிராஜுவேட். வாழ்க்கையோட கணக்கு சரியில்லை பாரு, நடிக்க வந்துருச்சு அவ்வளவு படிச்சு. ஓகே, எஸ், தேங்க்யூ. KPY அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்துல வந்து இருந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணி ஒரு பயங்கரமான ரீச்ல இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பண்ண தெரியாத குரலே கிடையாதுன்ட்டு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன் ஜானர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஃபுல் ஆக்டிங் அப்படி உள்ள என்டர் ஆயிடுவாங்க. ஸோ நீங்க டிஃப்ரெண்டா வந்து கோ டைரக்டரா வந்து களமிறங்கி இருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கோ டைரக்டரா தான் உள்ள இறங்கியிருக்கீங்க. அது எப்படி நடந்தது? ஸோ என்னவா உங்களோட அச்சீவ்மெண்ட்டா வச்சிருக்கீங்க ட்ரீம்ல? இல்ல, எப்படி பார்த்தாலும் வீட்டுல எல்லாம் வந்து நான் சினிமாவுக்கு தான் போறேன், இல்ல மீடியா தான் வாழ்க்கைன்னு காலரை தூக்கிட்டு மியூசியம் முடிக்கிட்டு வந்தாச்சு. வெளில வந்தால் நமக்கு தெரியும் நம்ம வேலைக்கு போனால் சாப்பாடு அப்படின்னு. ஸோ இந்த ஃபீல்டுலேயே சர்வைவ் ஆகிறதுக்கு இதை தான் என்னோட ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டேன். எது பேஷனாக நமக்கு இருக்கோ அதே ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது இருக்க பிரச்சனை என்னன்னா, அதில் நம்ம ரெம்யூனரேஷன் கன்வெர்ட் பண்ணுறது தான், காசு சம்பளம் உருவாக்குறது தான். ஆப்வியஸ்லி இங்கே இருக்க எல்லாருக்கும் அது தெரியும். நம்ம எல்லாருமே நம்ம அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் லைக் KPYல எப்படி நான் வந்து நடிச்சுட்டு இருந்தனோ, மிமிக்ரி பண்ணணும், சேம் டைம் அங்கே ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கேன். டிவியிலேருந்து அப்படியே நான் டிஜிட்டல் ரவுடி பேபி பண்ணும்பொழுது அங்கேயும் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வரும்பொழுது முதல்ல கோ டைரக்ஷன் இல்லை டைரக்ஷன் டீமில் போகிறோன்னும் பொழுது முதல்ல கற்றுக்கணும், தொழில் கற்றுக்கணும். நான் ஆர்டிஸ்டாகவே இருந்தாலும் டைரக்ஷன் டீமோட மைண்ட் செட் என்னன்றதை நான் தொழில் கற்றுக்கணுன்றதுக்காக இங்கே வந்து அதை ஆரம்பித்தோம். எஸ், ஸோ இதுதான் அதோட ட்ராவல். ஸோ அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து எங்கள் டிரெக்டர் சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ படம் தேட்டரில் வந்து ஜெயிச்சிட்டா பிளாஸ்டாக இருக்கும்ல அப்படின்னு. ப்ரோ நாமெல்லாம் படம் எடுத்து அவுட்டு போட்டு தேட்டருக்கு அனுப்புறோம்ல, அதுதான் வெற்றி, இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஐ எம் தேர் ஹியர். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அவ்வளோ இல்லை. ஸோ எப்படி இருந்தது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சொட்ட சொட்ட நினையுது நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. டக்குன்னு என்னடா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஃபாஸ்டாகவும் இருந்தது. அந்த சேம் டைம் திஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி. டுவல் ஹீரோயின் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதனால் வந்து அக்செப்ட் பண்ணீங்க? எந்த ஹூக் லைன் வந்து படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சொட்டை அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில். ஹிந்தியில் வந்திருக்கு, பட் இது வந்து சென்சிட்டிவான இதை நம்ம வந்து எடுத்து பண்ணுறோங்கிறப்போ எனக்கு வந்து ஓகே ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறோம். டெபியூவாக வந்துட்டு வந்தோம், நடித்தோம், டான்ஸ் ஆனோன்னு போகாமல் ஒரு ஹீரோயினா இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது இதில். ஸோ அதனால எனக்கு ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கோப்பும் இருக்குது இதில். பிரியாங்கிற ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால எனக்கு டெஃபினெட்லி ஐ வுட் டூ திஸ் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எழுத்தா வந்து டைலாக்லாம் நீங்கள் தானே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எழுதியிருக்கீங்களா நீங்கள் தானே? ஓகே. ஸோ இதில் கவுண்டர் காமெடிஸ் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை எமோஷ்னல் பார்ட் வந்து அதிகமாக இருக்கும்? இல்லை, திணிச்ச மாதிரி இருக்காது, கோ வித் த ஃப்ளோ தான். அந்த சீன் ஒன்று ஆரம்பிக்கும், எப்போ எல்லா சீனுமே அதிகபட்சம் காமெடியாக தான் முடியும். ஸோ உள்ள தேவையான அளவுக்கு பேசுறது எல்லாமே காமெடியாக வச்சாலும் ரொம்ப திகட்டி போயிடும். ஸோ எங்கெங்கே தேவையோ சமையல் செய்கிற மாதிரி தான், உப்பு எவ்வளோ தேவையோ, மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ, காமெடி. ஆனால் படம் ஃபுல்லாகவே சப்ஜெக்டாகவே காமெடி சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால ரொம்ப திகட்டாத அளவுக்கு. ஆனால் ஹீரோவே வந்து சொட்டையாக போர்ட்ரேட் பண்ணுற ஒரு கேரக்டரை வச்சு பில்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய யோசனை இருக்கும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகணும், இல்லை ஒர்க் அவுட் ஆகலைன்னா லைட்டாக மிஸ் ஆனால் கூட இது வந்து மொத்தமாக வேற மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க? ஸோ டைரக்டர் வந்து சொட்டை அப்படின்ற கான்செப்டில் வச்சு பண்ணும்போது நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்க அந்த ஒரு விஷயம்?
இல்ல இந்த டீம்ல இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, சும்மா பேசிட்டு இருந்தோம்னா நிறைய வீணோ மீடியால பொதுவா பேசின விஷயங்கள் பேசினதாவே இருக்கும், அது எக்ஸிகியூஷனுக்கு போகாது. பட் இந்த டீம்ல வந்து பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்ன பேசினாலும் அதை எக்ஸிகியூஷன் கொண்டு வந்துருவாங்க, அந்த பாயிண்ட் கொண்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம வந்து கிளாரிட்டியோட இருக்கலாம். இப்ப நம்ம எதை பேசினாலும் அதை செய்ய போறாங்க, இல்ல அதுல ஒரு செய்யறதுக்கான ஒரு ஈடுபாடு இருக்க போது அப்ப கிளாரிட்டியா பேசுவோம், நமக்கே ஒரு கான்சியஸ் வரும். இவரு சைட்ல இருந்து கதையாவே he was having very good line. கதை அவர்கிட்ட சூப்பரா இருந்தது. நாங்க அந்த சீன்ஸ் பண்ணோம், ஒவ்வொரு சீன்ஸா பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி சொட்டையை வச்சு நம்ம ஹேண்டில் பண்றோம் பொழுது எல்லாமே ட்ரெய்லரோட கமெண்ட்ஸா இருக்கட்டும், பாக்குற எல்லாருமே கேட்கறது என்னன்னா, ஏற்கனவே ஹிந்தியில ஒரு வெர்ஷன் இருக்கு, கன்னடால இருக்கு, மலையாளம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி அந்த பிளாட்டு என்ன பேச போகுதுன்னு எல்லாருமே கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் அது தமிழ்நாடு கோலிவுட்டோட ட்ரீட்மெண்ட்ல அது கொடுத்தது இல்லை. அதனால we have created a old template தான், ஒரு ஹவுஸ் ட்ராமா. ஸோ அப்பா அம்மா பையன், அந்த பையன் சொட்டை, அவனுக்கு ஒரு தாய் மாமா ஃப்ரெண்டு, அவனுக்குள்ள நடக்கிற லவ் கல்யாணம், இதுதான் கதையா போக போகுதுன்றதுனால ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம். ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது, ஆடியன்ஸ் தான் நம்ம டார்கெட்டே. யார் வேணாலும் லைக் பண்ணலாம் படத்தை, பட் இந்த படத்தை எந்த பிளாட்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறோம், அவன் நவீனமா இங்க இருக்கிற சிட்டி லைஃப்ல கொண்டு போய் காட்ட போறோமா. ஏன்னா ஜென்சி கிட்ட அவனை காட்டணும்னா நம்ம அவனை வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணும் அந்த ஹீரோவை. ஸோ நம்ம வேற எங்க கொண்டு போனா பழக்கப்படும், மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுன்றதுனால டவுன் சவுத், ஓகே எங்க காரைக்குடி, ஓகே அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போன்னு அப்படி ஒரு டிஸ்கஷன்ஸ்ல ஆரம்பிச்சு we have handled this. படத்தோட ஆடியோ லான்ச்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் உட்காந்துருக்கும் போது நானும் அங்க அந்த ஆடியோ லான்ச்ல இருந்தேன். ஸோ இருக்கும்போது நிறைய பேசுற ஒரு விஷயமா என்ன இருந்ததுன்னா, ஸோ ராஜா அவர்கள் இருக்காரு, கேபி ராஜா அவர்கள் இருக்காரு உள்ள. ஸோ அதனாலதான் வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், அந்த சேனல் பேர் நாங்கள் சொல்லக்கூடாதுனால, ஸோ டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாரையும் வந்து இவர் தான் கூட்டிட்டு வந்து உள்ள வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இவங்க கதைக்கு தேவைப்பட்டாங்களா, இல்லை இவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உள்ள இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இந்த பக்கம் விமர்சனமா போயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் படம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க திரைப்படங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டது இல்லைல்ல. இப்போ நானுமே வந்து வேற என்னோட எல்லா ஒர்க்ஸ்லையுமே டிஜிட்டல்ல ரவுடி பேபின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதில் நினச்சுன்னா நான் எல்லாரையும் நான் இன்கார்பரேட் பண்ணியிருப்பேன்ல, கதைக்கு தேவைப்பட்டாங்க. இன்னொன்று இதில் நாங்கள் செலக்டிவாக போட்டிருக்க கேபி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, சாரி இதில் செலக்டிவாக போட்டிருக்க அந்த டிவி நட்சத்திரங்கள் எல்லாருமே இண்டிவிஜுவலி நல்ல நடிகர்கள். நான் பழகின பழக்கத்தில் அவங்களோட எல்லாரோட ஆசை, எல்லா டிவியில் இருக்க எல்லாரோட ஆசையும் நடிகனாக மாறணும் தானே. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கு, அதனால தான் தே ஆர் ஹியர். ராஜா, அந்த ஆர்டிஸ்ட், இந்த படம், இந்த மூணுக்கும் இருக்க கனெக்ட் என்னன்னா, எனக்கு இவங்களை தெரியுன்றதை தாண்டி இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா கரெக்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இண்டிவிஜுவலா தே ஆர் ஃபேம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு தொலைக்காட்சி மூலயமா நடிகர்களாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்ரோச் பண்ணேன். நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன், எனக்கு இந்த கேரக்டர் தேவை அப்படின்னா நான் நினச்சிருந்தேன்னா அந்த சேனலில் இருக்கிற எல்லாரையும் வச்சுமே படம் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா, அதுதான் லீடு, நான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேரும் உள்ள இருக்காங்க அப்படின்னா அப்போ இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம்ல, யாரை வேணாலும் நம்ம கூட்டின்னு வந்திருக்கலாம், இது வரைக்கும் வராதவங்களே கூட்டின்னு வந்திருக்கலாம். அது விஷயம் இல்லை, என்ன தேவையோ அதை பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் அந்த சீன் வந்து ஃபன்னாக தான் இருந்தது. அந்த ட்ரெய்லரில் வந்து நீங்கள் கமல் வாய்ஸில் பேசியிருந்தீங்க. ஆமா, ஒரு இதுல 2 மாங்கா அப்படின்னு போயிருந்தீங்களே. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்களே வந்து ஒரு குட் பர்ஃபார்மர், ஆனா உங்க வாய்ஸ் மாடுலேஷன்லயே போயிருக்கலாமே. ஸோ ஏன் வந்து கமல் சார் வாய்ஸை இமிட்டேட் பண்ணி படங்களுக்குள்ள கொண்டு வரணும்? ஸோ அப்போ படத்தோட ஃபுல் ஃபேக்டரே வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸ்லயே வந்து முடிச்சிருங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருந்தது. ஸோ அதுக்கு என்ன நான் விடை இல்ல, வாய்ஸ்ல படத்துல பிளே பண்ணியிருக்கோம், நீங்க கேட்டதுக்கான பதில் இதுதான். இன்னொன்னு, நான் வந்து ஒரு 5 படத்துக்கு அப்புறம் அதை நிறுத்தினாவோ இல்லை 10 படத்துக்கு அப்புறம் நிறுத்தினாவோ தான் அது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் என்ன ராஜாவா பாக்குறாங்கன்னா என் திறமையினாலதான் மக்களுக்கு என்ன தெரியும். இப்ப நான் அந்த வாய்ஸஸ்லாம் நான் பண்றதுதான் என்னோட ஐடென்டிட்டி, என்னோட அட்ரஸ். அதுதான் நான் அதுல இருந்து அப்ரப்டா கட் ஆகி இம்மிடியட்டா நான் சினிமாக்கு வரதுக்கு அது ஒரு பெரிய ஜம்ப், அது பெரிய ரிஸ்க். எஸ், நான் இந்த படத்துல நீங்க அந்த ஒரு டைலாக் சொல்றீங்களே, அந்த ஒரு டைலாக் அந்த இடத்துல வரதுக்கான காரணம். ஸோ மற்ற வாய்ஸ் பிளேவும் அந்த இடத்துல அது தேவை அப்படின்னு தான் வச்சிருக்கோம். வாண்டடா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் பண்ணுவோம், அந்த வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு வாய்ஸாவே நீங்க மென்ஷன் பண்ண அந்த கமல் சார் வாய்ஸ், அது இல்லாம ஒரு 2 வாய்ஸ் ஆடியோ லான்ச்ல அது ஏன் வாய்ஸ் இல்ல, ஆடியோ லான்ச்ல ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி. ஆமா, அது எங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுவாக தான் நம்ம போக முடியும். எவ்வளவு மிமிக்ரி இது வரைக்கும், எவ்வளவு இடத்துல வாய்ஸ் பேசி காமிச்சிட்டீங்க இது வரைக்கும். டீம் இன்டர்வியூ ப்ரொமோஷன்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை தாண்டி இருப்பீங்களா? இல்ல, என்னன்னா என்கிட்ட கேட்கறதுக்கு அவங்க கிட்ட அதானே இருக்கு.
இன்னொன்னு, நான் என்கிட்ட இருக்க சொத்தே அதான், ஓகே என் திறமை தான் என்னோட சொத்து. அது கேட்கும்போது நான் பண்றது தப்பு இல்ல. Okay. பாக்குற ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை நம்ம. யோசிச்சுட்டே வந்தேன் உங்ககிட்ட கேட்கலாமா, எப்படி நிறைய இன்டர்வியூல பேசியிருப்பாரு, டயர்டா இருப்பாரு, கேட்டு கேட்டு ரிப்பீட்டட் ஆயிடும். டிவிஸ்ல எங்களால நிறைய வாய்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில வாய்ஸஸ் வச்சு மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஓகே, சில வாய்ஸஸ்லாம் நாங்க அண்டர் கிரவுண்ட்லயே வச்சிருப்போம், ஏதாவது ஈவெண்ட்ஸ்ல பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் எங்க எல்லா ஆர்டிஸ்டோட ஆக்சுவலான டேலண்ட் நீங்க பார்க்கணும்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஈவெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா நூக்கன் கார்னர் எல்லா வாய்ஸும் எடுத்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க்னா கேளுங்க, நான் வித்தியாசமா ஏதாவது பண்றேன். மேம் என்னன்னா இப்ப சார் உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸா வந்து அவங்க எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது தெரியும், கம்ஃபர்ட்டா இருந்திருப்பீங்க. நீங்க வந்து ஃபுல்லா முழுசா புதுசா நுழையிறீங்க அந்த கேங்கோட வந்த போது எப்படி இருந்தது? கனெக்ட் ஆக முடிஞ்சுதா? ஃபன் ஃபேக்டரா இருந்ததா உள்ள? இல்ல அந்த ஃபன்னிலேயே சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து டே 1ல இருந்தே வந்து நாங்க வந்தோடனே வாமா இதை ஷாலி இதம்மா பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழகுறதுக்குலாம் இன்னைக்கு நேரம் இல்லை. வேலை பார்க்குறப்போ அப்படியே பழகிக்கிட்டோம், அப்படியே வைப் செட் ஆயிடுச்சு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா கேமராமேனை காணோம், ஏடிஸ் யாரையும் காணோம். டே என்னடா ஆச்சு, வாங்க அடுத்த ஷாட் செட் பண்ணுங்கன்னா, ப்ரோ இன்னைக்கு ஆஃப் டே சாங் மாண்டேஜ் எடுக்கிறாங்க தெரியாதா? ஆமாண்டா, சரி வாங்க எடுப்போம். இல்ல கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்திருக்காங்களா? எங்கடானா 2 மணி நேரமா ஷூட் போயிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு ஷூட்டிங் நடக்கிறதே ஷூட்டிங் ஸ்பாட்ல தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இவங்க செட்டுக்குள்ளே வந்தாங்க. ஓகே, நான் அவங்க கிட்டே இந்த கேள்வி கேட்டேன். நான் காலையில ஏஞ்சிக்கும் போது ஒரு 10 மணி கையில வரும்போது இன்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா சொட்டை விழுந்துருமோ அப்படின்ட்டு பயந்துருக்கீங்களா? விழுந்திருக்கு எனக்கு. அப்படியா மறைச்சு வச்சிருக்கீங்களா? மறைச்சு வச்சு இல்ல, எங்க வீட்டுல அதை மீட் எடுத்து கொடுத்தாங்க. என் ஒய்ஃப் வந்து ஆயுர்வேதிக்கா சில ஆயில் எல்லாமே சேர்ந்து ஒரு 28 வகையான மூலிகைகள் எல்லாம் போட்டு ஒரு ஏர் ஆயில் இது பண்ணி இது வரைக்கும் நான் நல்லா இருக்குது இல்ல கண் வைக்கிறாங்க. ஆயில் இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. இல்ல அப்பவே என் பொண்டாட்டி மை போட்டா, எதுக்கு மத்தவங்க கண்ணு வைப்பாங்க, அதுக்கு சேர்த்து போட்டு சொன்னேன். படுது பத்தியா? சோ இல்ல வந்திருக்கு டெய்லி முடி கொட்டு. ஏன்னா விசிபிளா நம்ம உடம்புல இருந்து டெட் செல்ஸ் எவ்வளவோ கொட்டுது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. முடி கொட்டும் போது தான், ஏன்னா நம்மளோட முதல் லுக்கே அதானே, ஃபேஸோட வேல்யூனா முடி அப்படின்னு பயம் இருந்திருக்கு. அதை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எங்க வீட்டுல போட்டோ பிஃபோர் ஆஃப்டர் போட்டோலாம் எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. பார்த்தல உன் தலையை இப்படி மாத்தினதே நான் தான் அப்படின்னு அவங்க கெத்தா இருப்பாங்க. ஸோ பயம் எப்பவுமே பயம். இன்னைக்கு எனக்கு பயம் இருக்கு. முடி கொட்டிடுச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா நம்ம பண்ணிக்கலாம், பேக்கப் இருக்கு, எப்படி வந்தாலும் வச்சுக்கலான்னு இருந்தாலும் நேச்சுரல்ன்றது நேச்சுரல் தானே. உங்க முடிக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு கருன்னு நான் டிப்ஸ் வச்சு இல்ல, பேக்ல ஒரு 4 பேட்ச் வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் கரலிக்கு 4, அந்த பக்கம் கரலி. இல்ல அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா ஹேர் இருக்கும். அதுவும் இல்லாம நான் வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன். காலேஜ் டைம் வரைக்கும் நல்லா ரெட் ஷேடை போட்டு வளர்த்து பின்னி அப்படி இருந்தது. எப்போ நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண மீடியா வந்தனோ அப்பவே பறக்கோட்ட எல்லாத்தையும். லைஃப்ல வந்து இப்ப படத்துல ஒரு சொட்டையா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்போது அவரை லவ் பண்றோம், அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது ரியல் லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து சொட்டையா அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? அதுதான் எல்லா இன்டர்வியூ சொல்றதுதான். இது வந்து இல்ல அப்படி இல்ல, நம்ம லுக் வைஸ் எதுவும் கிடையாது. இல்ல ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆனோம், அதுதான் முக்கியம். நமக்கு நம்மள நல்லா பாத்துக்கிறாங்களா, லைஃப்க்கு செட் ஆவாங்களா, அதுதான் மெயின். லுக் இட் டசன்ட் மேட்டர். அண்ட் மோரோவர் நம்ம லுக் பத்தி பேசும்பொழுது இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்போ உங்களை வேல்யூ பண்ணுவாங்கன்னா உங்க லுக்கை நீங்க போய் நிற்கும் பொழுது. when you have an address, முன்னாடி இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல்டா நீங்க இருக்கீங்க. பிசினஸ்மேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க, நாட்டுக்கு போராடின ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு விண்டீசல்ல இருந்து ஆரம்பிச்சு யாருக்கும் அவங்க வந்து முடியை பத்தி கேர் பண்ணதே இல்லை. ஸோ அப்பியரன்ஸ்ன்றது வந்து அவங்க என்னவா நிக்கிறாங்க, என்னவா இருக்காங்கன்றது தானே லைஃப்ல. ஸோ அதனால லுக்கை வச்சு கேரக்டரைசேஷன்ன்றது வந்து போர்ட்ரேஷன்ன்றது வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி பண்றவங்களும் நாம இல்லை. இட்ஸ் ஆல் அபௌட் கேரக்டர் அண்ட் டேலண்ட் ஒன்லி. எந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு நிமிஷம், இப்ப என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கியா பொண்ணு பார்க்க வந்து? எது அதாவது ஹீரோயினுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும் நீ தெரிஞ்சுக்கிறது ஜெனரல் நாலேஜா? நல்லதுப்பா, சொல்லுமா. வெயிட் பண்றாருல, துண்டு போட்டு காத்துட்டு இருக்கேன், பேசுங்க. கேரிங் அந்த மாதிரி நம்மளை விட கொஞ்சம் நம்மள ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நல்ல மெச்சூரிட்டி. என்ன வாக்கிங் கூட்டு போற நாயா நீ இழுத்துனே போறியா ஹேண்டில் பண்றதுக்கு? கேர்ள்ஸ் வி ஹேவ் சம் மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கும்ல, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், சாஃப்டா பாத்துக்கணும். அதை தவிர வேற எதுவும் நம்ம புலம்புறப்போ காது கொடுத்து கேட்கணும். தட்ஸ் ஆல். உங்களோட ஃபேன்ஸ்காக கேட்டேனா? ஓகே சரி. ஆனா கேட்டகரியில வரலையோ?
ரொம்ப அதிகமா சொல்றாங்க, பெரிய லிஸ்டா போகுது, செட் ஆகுது. சரி, நான் இப்ப நீங்க வந்து கதை எழுதும் போது கூட இருந்திருக்கீங்க, கோ டைரக்டரா வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து நல்லா ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல வந்து இந்த சொட்டான்ற கேரக்டரை வந்து ரொம்ப எழுதும் போதே வந்து அதை கேட்டு அந்த ஸ்டோரியா டிஸ்கஷன்ல இருக்கும் போது ஓகே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஹீரோ வந்து இப்ப நிஷாந்த் இருக்காருல பூர்த்தி செஞ்சுட்டாரா? இல்ல, உண்மையா சொல்லணும்னா இஸ் a வெரி பொட்டன்ஷியல் ஆக்டர். ப்ரீவியஸ்லி அவர் பண்ண எல்லாமே ஜானரா தான் வேற. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், டார்க் ஹியூமர் அப்படிதான் பண்ணியிருக்காரு தவிர அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் ஆன் ஸ்கிரீன்ல வந்து இந்த ஸ்டோரி அவர் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்தாரா இல்ல கதை அவரை தேர்ந்தெடுத்ததா அப்படின்றதுக்கெல்லாம் விடையே அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, ஸோ அவரு எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்றேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு ஆக்டர்ஸோட நேர்த்தி தெரியுது. ஏன்னா வர்ஷினியாக இருக்கட்டும், நிஷாந்த் பிரதராக இருக்கட்டும், தே ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 10 days ஃபார் ஒர்க் ஷாப். அவங்க இண்டிவிஜுவலாக வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்து இந்த சீன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம், எந்த மாதிரியான நான் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதே வந்து நம்மக்கிட்ட கிராஸ் செக் பண்ணுறது இருக்குல்ல, அந்த இன்வால்மெண்ட். அந்த விதத்தில் அவரோட லுக்கு எல்லாரும் ஆல்ரெடி லுக் மாறிடுச்சா, நான் அவரோட பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னாப்புல, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்க, ஒரு தேர்ட் பார்ட்டியை கூப்பிட்டு இதான் இந்த கேரக்டர் ராஜாவா அப்படின்னா ஒரு மாதிரி நான் வந்தார், ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்னாங்க. அந்த இன்வால்மெண்ட் நான் 1000 சொல்லலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த மென்டல் பவர் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ அதனால த்ரூ அவுட் த மூவி, இன்னொன்று படத்தில் நான் ஃப்ரெண்ட் வேறு அவருக்கு, இன்னொன்று சீனா தானா மாதிரி என் பேரை தான் ராஜான்ற ஹீரோவுக்கு வச்சிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் எப்படி இருந்துச்சு, ராஜா நல்லா பண்ணாரு, இந்த ராஜா நல்லா பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ராஜா நல்லா பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எனிவே இது ஆமா. ஓகே, இதுல ரோபோ சங்கர் அண்ணன் வந்து அவரோட பங்கு வந்து எப்படி பங்களிச்சிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். ஆனா இறங்கி இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாரு, ஆடியோ லான்ச்லேயே வந்து குதர்க்கமாலாம் பேசியிருந்தாரு. ஸோ அவரு என்ன சொன்னாரு, ரோபோ சங்கர் அண்ணன் பெர்ஃபார்மன்ஸா எப்படி இருந்தது? எனக்கு இன்னும் வரைக்கும் ஒரு மலைப்பாதான் இருக்கு அந்த மனுஷன் அன்புக்கு எந்த அளவுக்கு அவரு ஒரு அவுட்புட் கொடுப்பாங்கன்னு இருக்குல்ல. ஏன்னா எங்களை இவ்வளவு வருஷங்களா நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு மனுஷனை ஏதோ 2-3 எபிசோட்ல சிரிக்க வச்சவன் நான். இந்த இதை அவர் ஃபாலோ பண்றது, இதை மதிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவரு தம்பி அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரங்கள்ல உன்னோட எபிசோட்லாம் பார்த்துருக்கேன், செமையா இருந்திருக்குன்னு கால் பண்ணுவாரு, அவங்க வீட்டுல சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு அன்பை அவரால் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும், நாங்க நினைச்சாலும் அது பண்ண முடியாது. அதாவது ஃபேன்ற ஒரு இடத்துல நின்றோம், எங்களுக்கு ஜட்ஜா இருந்திருக்காரு, இப்படி எல்லாமே இருந்திருக்காருல்ல. ஆனா திரைப்படம் வரும்பொழுது முதல் கேள்வி, யார் படம் யார் எழுதுற அண்ணே, நான் தானே எழுத, அப்போ வரேன். இன்ன வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் வரைக்கும் வராரு அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம பசங்க உள்ள வரானுங்க, நாம நிற்போம். ஏன்னா படத்துல இருக்க ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீனியர் அண்ணன் தான், ஆல்மோஸ்ட் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு அவரு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில அவர் முன்னாடி நின்று எங்களை ப்ரெசென்ட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கே அவருக்கு ஒரு தில் வேணும். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி என்ன வேணாலும் மாறலாம். அண்ணன் உள்ள வந்து அவர் கேரக்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸோ மற்ற எல்லா இடங்கள்லையும் நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், வா பார்த்துக்கலாம், சேர்ந்து பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் வந்து அவ்வளோ அப்படி ஒரு மனுஷனுக்கு வர்றது பெரிய விஷயம். அதனால தான் அவரை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ மேஜிக் தட் ஹேப்பன் டு சொல்றேன். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து யோகி உங்க ஃப்ரெண்டு வந்து இருக்காரு. ஸோ அவருக்கே வந்து சொட்டை இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த டைம்லயே நீங்க வந்து நிறைய கலாய்ச்சிருக்கீங்க, டெலிவிஷன் டைம்ல நான் பார்த்துருக்கிறேன். இப்ப வந்து இந்த படத்துல வந்து கலாச்சி வந்து இந்த மாதிரி சொட்டையா இருக்கவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா, இல்ல ஜென்ரிக்கா அப்படியே கேஷுவலா கொஞ்சம் சீரியஸா உள்ள கொண்டு போயிட்டீங்களா? யோகியை பொறுத்த வரைக்கும் எஸ், டிவிக்காக கவுண்டர் முதல்ல நான் போட ஆரம்பிக்கல. நான் டிவியில வந்ததுல இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ரூலே, என்னோட கம்பேனியன் யோகியை வந்து எக்காரணத்தை கொண்டு அப்பியரன்ஸ் கலாய் போடக்கூடாது, ஸோ லுக் வச்சு போடக்கூடாதுன்னு. ஒரு நாள் நான் ஒரு ஷூட்டுக்கு போல ஒரு எபிசோடுக்கு, நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்கள் பேசி போனோம் கேபி ஆர்டிஸ்ட்டு. அதில் வந்து ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, யோகியை செஞ்சுட்டாங்க, என்ன ஆச்சுன்னா சொந்த பந்த சொட்டை அப்படி இப்படிலாம் போட்டாங்க, சொட்டை கலாய் போட்டாங்களா அப்படின்னு கோவத்தில் ஏவிபி கிளம்பி இப்போ நான் போகிறேன். அங்கே போனால் யோகி கேஷுவலாக எடுத்துட்டான், விடுமாம்மா அவங்களால நம்ம என்ன அவங்களால இதை வச்சு தான் மச்சான் கலாய்க்க முடியும் அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி டேரிங்காக இருந்தது. எப்படா இப்போ என்னை ஒருத்தன் கலாச்சா ஒரு கோவம் வரும்ல, சால்வாக எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் தான், இன்னைக்கு நேற்று இல்லை, நான் காலேஜ் டேஸ்லேருந்து நாங்கள் கிளாஸ்மேட்ஸ், அன்னிலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான். ஸோ இந்த படத்தில் யோகியோட பார்ட்டை தாண்டி இந்த கதைக்கு யோகியோட பார்ட்டு ரொம்ப அதிகம். ஏன்னா உண்மையாக கதையை யோகி ஒரு நாள் கேட்டு பேசாம நானே ஹீரோவை நடிச்சிடவா அப்படின்னு கேட்டான். ஓகே, நான் திருப்பி ஒன்று சொன்னேன், இங்கே பார்
முடி இல்லாத போர்ஷனுக்கு நீ ஓகே, முடி இருக்கிற போர்ஷனுக்கு அப்படின்னு. இல்ல அந்த ஹீரோவே கரெக்டா தான் பண்ணுவாரு, நான் என்ன ரோல் பண்ணணும் சொல்ல. ஆனா முடியோட தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, இல்ல அந்த ரோல் கேரக்டர் அந்த ரோலுக்கு பண்றது. இன்னொன்னு இந்த ஹீரோவோட கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஹீரோ ஒன்று பேசுவார். ஸோ அந்த ரைட்டிங் ஒர்க் நான் ப்ராசஸ்ல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டேன், யோகி கிட்ட டிஸ்கஸ் பண்ண மச்சான் இது எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்பட்டான், நீ ஏடா இதெல்லாம் எழுதுனது அப்படின்னு. அதுக்கடுத்து 2-3 விஷயங்கள் சொன்னேன். எனக்கு இந்த விஷயத்த எப்படி காட்டுவீங்க, எப்படி நீ சொல்லணும்னா சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தனோட கோபம் நமக்கு தெரியும். இப்ப ஒருத்தர் அப்பியரன்ஸ்ல நம்ம ஒருத்தரை கலாய்க்கிறோம் அப்படின்னா அவன் அழுறான், அவன் கோவப்படுறான், அவன் சிரிக்கிறான், எமோஷனா தான் நம்ம கன்சீவ் பண்ணுவோம். அது என்ன வார்த்தை படுத்தி அவன் பேசுவான்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது he helped me a lot. ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த படத்துல இவ்வளவு பேர் ஒன்னா இருக்கிறாங்க, நானும் அதுல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு வாய்ஸ் கேட்கலன்னா வந்து பெரிய குத்தம். ஸோ உள்ள சரி, திருப்பதி வரைக்கும் வந்துட்டோம், சிரிஞ்சியை கண்டுக்கிட்டு போவோம். நான் வந்து முன்னாடி சேஃப் ஜோனுக்கு கேட்டு வச்சுட்டேன், சரி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. என்னன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, இவங்க வாய்ஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்பா அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல, ஸோ யாருன்னா? இல்லை, எனக்கு எல்லா ஆக்டருமே ஃபேவரட் தான். ஏன்னா அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க ஒன்று வாழ்ந்துட்டு போயிடுறாங்கல்ல, அந்த வாய்ஸ் வச்சு நாங்கள் வாழ்றோம்ல. இது எல்லாமே வந்து நான் எனக்கு வர பேமெண்ட்ல நியாயமா பார்த்தா பேசுகிற ஆர்டிஸ்ட்லாம் பங்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ ஏன்னா அவங்களால தான் நமக்கு டேலண்டே எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ எல்லா வாய்ஸுமே ஃபேவரட் தான். நீங்கள் ஏதாவது கேளுங்க, நீ உனக்கு ஏதாச்சும் ஹீரோ ஏதாவது பிடிக்கும் இல்லை வாய்ஸ் கேளுங்க. அதான் சேஃபஸ்ட் சைட் சொல்லிச்சு, அவரே சொல்லட்டும். எம்ஆர் ராதா அவர் வந்து காமெடியா டைலாக்கை ரொம்ப அற்புதமா பேசி நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்களுமே அதை வந்து ரொம்ப நேர்த்தியா பேசி, எனக்கு வந்து எம்ஆர் ராதா அவர்கள் ரொமான்டிக்கா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது ஐடியா இருந்தது. ஸோ ரொமான்டிக்கா வந்து உங்க பக்கத்துல ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள வந்து ஏதாவது வர்ணிக்கணும். இது ரொமான்டிக்கா வந்து அவருக்கு ரத்த கண்ணீர்லயே சூப்பரா பண்ணிருப்பாரு. 2 விதமா பண்ணிருப்பாரு. ஒன்னு காந்தா கிட்ட பண்ணிருப்பாரு, இன்னொரு அவங்க ஒய்ஃப் கிட்ட இது பண்ணிருப்பாரு. அவர் உள்ள போயிட்டு உட்காரும்போது அவங்களுக்காக எம்ஆர் ராதா அவர்கள் என்ன 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம், வேடிக்கை பாக்குற அப்படி திரும்ப கொஞ்சம் வெக்கமா இருக்கும்ல. என்ன தலை குளிச்சிய, என்ன ஷாம்பு போட்டுன்னு வாசனை இது வரைக்கும் அடிக்குது, சிரிக்காத முத்தா கொட்டுது, அத மாலையாதான் உனக்கு எடுத்து போடணும் போல இருக்கே, கையில என்ன மணி போடுறீங்க, எல்லாம் என் மணிதான், இந்த மணியா மாட்டின்னு இருக்கிறா, பரவாயில்ல சிரிக்காது. அப்புறம் சாப்பிட்டியா, சாப்பிட்றியா, சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா, சும்மா சாப்பிடு. பீஸ் இல்லையா, யார் சொன்னா, அதான் இவ்வளவு பெரிய பீஸ் இருக்கு, எனக்கு பீஸ் நினைச்சிருப்பா. எங்க ப்ரொடக்ஷனை பத்தி எனக்கு தெரியும். டீஸ் பண்றேன்னா பரவாயில்ல, உன்னை வச்சு படமே பண்ணிருக்கோம், டீசரே பண்ணிருக்கோம், டீஸ் பண்ணக்கூடாதா என்ன நீ, பரவாயில்ல. போப்பா நீ வேற. சூப்பரா இருந்துச்சு, நான் சூப்பரா இருந்துச்சு. கிளாப் கூட பண்ண மாட்டீங்க, என்ன சூப்பரா பண்ணிருக்கேன். ஓகே, கிளாப் என்ன இவ்ளோ பெரிய விஷயம் தூக்கி போட்டு மிதிக்கலாம்ன்றியா? ஓகே எஸ், நன்றி. சூப்பர் நைஸ். இந்த மச்சம் வந்து நீங்க வந்து மேக்கப்காக வச்சிருக்கீங்களா, சின்ன வயசுல இருந்தே இருக்கா? ஓகே, அதுதான் உங்க ஃபேஸ்க்கே அழகா இருக்கு. ஸோ ஒரு சின்ன இதோட காம்ப்ளிமெண்ட்ரியோட இன்டர்வியூ வீராசாமியில டிஆர்எஸ் பாக்குறப்ப என்ன பார்க்க வச்சுட்டேன், காம்ப்ளிமெண்ட்ரியோட முடிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ. ஸோ எனக்கு கூட தான் மூக்குல ஒரு மச்சம் இருக்கு, அதை நீ கேட்க மாட்டேன், நீ எங்கடா என் மூக்க பார்த்த. சரி ஓகே, ஸோ தேங்க்யூ. ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து இன்டர்வியூ வந்து கொண்டு போயிருந்தீங்க. ஸோ சொட்ட நினைவுது பயங்கர ஹிட் ஆகணுன்றதுக்காக வாழ்த்துக்கள், பிரியோ டிவி சார்பா வாழ்த்துக்கள் சொல்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எஸ், முக்கியமா நம்ம ஆங்கர் தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேவையான கேள்விகள் கேட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களால் பேச முடிஞ்சது. ஏன்னா ரெகுலராக எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க மாதிரியே இல்லாமல் புதுமையாக இருந்தது. ரொம்ப நன்றி அந்த கேள்விகள் கேட்டதுக்கு. அநேகமாக இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதுக்காக தான் இந்த சேனலை பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படி இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ அதே போல் கரெக்டாக விநாயகர் சதுர்த்தியில் முடிச்சுட்டு 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29 உங்களோட அருகாமையில் இருக்க தியேட்டர்களில் சொட்ட நினைவு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல காமெடியான திரைப்படம், ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்க்கலாம். படம் பார்த்துட்டு போகும்பொழுது சொட்டையை பற்றி ஏதோ பேச போகிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க, அதை பற்றியும் பேசியிருக்கோம். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வேற ஒரு முக்கியமான சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கோம். ஸோ தாராளமாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய திரைப்படங்கள் வருது, அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் எங்கள் படத்தையும் பாருங்கள். மறக்காம ஆகஸ்ட் 29 தியேட்டர்ல சொட்ட நினைது மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அண்ட் நல்ல காமெடியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ல்டில் நீங்கள் இந்த மூவி 2 hours வந்து ஜாலியாக பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. நிறைய மெசேஜஸும் இருக்கு. ஸோ வந்து பாருங்க. இப்படி பண்ண மறந்துட்டாங்க, மற்றபடி எல்லாமே
தேங்க்யூ. இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டட், சினிமா சார்ந்த விஷயங்கள், சினிமா சார்ந்த ஷோக்கள், சினிமா சார்ந்த இன்டர்வியூலாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.